ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளருக்கு முக்கியமான வணக்கம். எதையுமே சிக்கனமாகவும் முடிக்கணும், விரைவாகவும் முடிக்கணும் அப்படின்ற சிந்தனை உள்ளவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம். தொழில் இடத்துல வேலை பளு அதிகமா இருக்கும். அந்த வேலை பளு அதிகமா இருந்தாலும் அதை சுணக்கம் காட்டாம உடனுக்குடனே வேலையை முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கீழே பணிபுரியிற பணியாளர்கள்கிட்ட கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது. ஆனா சில நினைவு சிலுவுகளை அவங்க கிட்ட கையாளுறது மூலியமா நீங்க அழகா வேலை செய்யக்கூடியவங்கன்ற பேரும் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இது சிறப்பான ஒரு மாதமா விளங்கும்னு சொல்லலாம். குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ், சோலார், அதன் பிறகு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, டெலிகம்யூனிகேஷன்ஸ், இது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, பப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலம் அதிகமா கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்கலாம். கல்வி நிறுவனத்தையும் அந்த வரிசையில சேர்த்துக்க முடியும். குருவுடைய வக்ர நிவர்த்தி கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி நடந்தது. அதுல உங்களுக்கு தைரியத்தோடைய அளவு கூடியிருக்கும். அது 1க்கும், அதாவது 7க்கும் 5க்கும் உள்ள கிரகங்கள் பரிமாற்றம் அடைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். அதிகமா அந்த ஆடம்பர செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடம்பர செலவுகள் அதிகமாகக்கூடிய மாசம்தான் இந்த மாசம். போன மாதமும் அப்படிதான் இருந்தது, இந்த மாதமும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அற்புதமான மன ஒற்றுமை உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆனா அவங்க படிக்கிறவங்களா இருந்தா படிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே சமயம் அவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு வருமான நிலை உயரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதே சமயம் அவங்களுக்கு ஆடம்பரமான செலவுகளும் ஒரு சேர ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணத்துக்காக நிக்கிற வரன்களா அவங்க இருந்தா அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு திருமண வரன்கள் அமையக்கூடிய ஒரு மாதமா இது இருக்கலாம். உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல நிச்சயமா கவனம் எடுத்துக்கதான் வேண்டும். சம்பந்தம் இல்லாத எலும்பு வலிகள் தோன்றலாம், அல்லது நாள்பட்ட நோய்கள் உங்களை வாட்டி வதைக்கலாம். அதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனாலையும் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பிப்ரவரி 21 வக்ர நிவர்த்தி அடைகிற காரணத்தினால சில நாள்பட்ட வழிகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மனைவிக்கும் பொருந்தும் அல்லது கணவருக்கும் பொருந்தும். தாய் தந்தையுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும்னாலும் தாயோடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது. உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டப்பு பலன் கொடுக்கும், இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல. உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பிரத்யேகரா தேவி, காளி, துர்கா.